ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. வெல்கம் டு த ரிவ்யூ ஷோ. டிசி வர்சஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப்னு சொல்றதா இல்ல பஞ்சாப் கிங்ஸ்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. நான் ஒரே ஒரு கொஸ்டினை வச்சு ஆரம்பிக்கலாம். அதாவது ஒரு கொஸ்டின் இல்ல, அதை ஒன்னு ரெண்டா கேட்கிறேன். அசுதோஷ் சர்மா, டேவிட் மில்லர், ஏன் இவங்க எல்லா கேமும் பிளேயிங் 11ல இல்ல டிசிக்கு? ப்ளீஸ் ஷெட் சம் லைட். வெல்கம் டு த ஷோ பீடா. வெல்கம் பண்ணாம ஒரு கேள்வி கேட்கறேன்னா நான் எவ்வளோ அப்படியே வெடவெடத்து போய் இருப்பேன், எவ்வளவு வெறுப்புல இருப்பேன்னு உங்களுக்கு புரியும். ப்ளீஸ் இதை ஆன்சர் பண்ணிட்டு அப்படியே உங்க ஓப்பனிங் தாட்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்க. லெவல் 3 கோச்சிங் சர்டிஃபிகேஷன் இருக்கணும். ஒரு 10-15 வருஷம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டோட ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கணும். ஃபேஸ் வைஸ் வின் பண்ற அல்கோரிதம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பிளேயர் என்ன பண்ணுவான், அவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா 10,000 ரன் அடிச்சிருக்கலாம், 450 விக்கெட் எடுத்திருக்கலாம். அதெல்லாம் வச்சுட்டு வெங்காயத்தை கூட உரிக்க முடியாது. வெங்காயத்தை உரிச்சுனே இருந்தீங்கன்னா கடைசியில் உள்ள ஒண்ணுமே இருக்காது. 5 மணி நேரம் உரிப்பீங்க, உள்ள ஒண்ணுமே இருக்காது வெங்காயத்துக்குள்ள. இதுதான் ரொம்ப சிம்பிள். அதான் முன்னாடில இருந்து இப்போ டேவிட் மில்லர் தானே நீங்க கேம் சேஞ்சரை எடுத்தீங்க. கான்பிடென்ட்டா என்ன சொன்னீங்க? டேவிட் மில்லர் ஆடுவாரு, டேவிட் மில்லர் இது பண்ண இந்த மாதிரி ஒரு பிளேயரை டிராப் பண்றாங்க. அதுவும் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு அழகா இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போலிங் போட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இந்தியன் கிராப் ஆஃப் டேலண்ட் வச்சுட்டு இன்னைக்கு அதாவது அந்த சஹில் பராக் ஒரு செம டேலண்ட்டை காமிச்சாரு. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்றேன். நிதிஷ் ராணா என்னையா பண்ணாரு? நிதிஷ் ராணாவை சமீர் ரிஸ்வி கரெக்டா பண்ணாங்க. நான் சொன்ன பிறகு அவர் ஃபிட் ஆகவே முடியாது. பத்தும் நிசாங்கா ஸ்கோரிங் கியூட் 30s. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், பத்தும் நிசாங்கா அடிக்கிற அந்த 30-35 மேட்சை வின் பண்ணுமா? நம்பர் 5ல இந்த மாதிரி ஒரு பிரிகாரியஸ் சிச்சுவேஷன்ல டேவிட் மில்லர் அடிக்கிற 30-40 உங்களுக்கு மேட்சை வின் பண்ணுவா? இந்த டீமை பத்தி நான் திருப்பி சொல்றேன். ஏன் இவங்க டாப் 4ல போவாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, தட் இஸ் வாட் த இந்தியன் கிராப் வாட் தே வாட். ஆகிப் நபியை கொண்டு வருவாங்க இப்போ அப்படின்னு சொன்னேன். இதே மாதிரி இங்க ஸ்விங் ஆகும் அப்படின்னு அதே மாதிரி கரெக்டா ஆகிப் நபியை கொண்டு வந்தாங்க. ஒன்னே ஒண்ணு என்ன பொறுத்த வரைக்கும், நாட் அகைன்ஸ்ட் சஹில் பராக். when நிதிஷ் ராணா இஸ் டூயிங் வெல், நிதிஷ் ராணா ஷுட் ஹவ் பிளேடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு. ஐசிசி ரூல், அதாவது அக்ஷர் பட்டேல் அவர் கேப்டன் அவரே போட முடியாது அப்படிங்கும் போது யஜ்வேந்தர் சேல் இப்ப 200 விக்கெட் தான் எடுத்திருக்காரு ஐபிஎல்ல. அவருக்கு போலிங் கொடுப்பீங்களா இல்ல ஸ்டாய்னிஸ் போலிங் கொடுப்பீங்க? கரெக்டா பண்ணாங்க, ஸ்டாய்னிஸ் போலிங் கொடுத்தாங்க. அதாவது சொல்றேன்னு, எந்த பக்கம் உங்களுக்கு என்ன சொல்றது, இந்த மாதிரி எலிமெண்டரி ஸ்கூல் மிஸ்டேக்ஸ் சொல்றது அப்படின்னே தெரியல. இன்னொன்னு அனுபவத்துல சொல்றேன். இப்ப ஐம் கோயிங் டு லீவ் இட் டு யூ. PBKS have not won a single game with their substandard bowling. அவங்க பேட்டிங் வச்சு காப்பாத்து இன்னைக்கும். அதாவது 220 சொன்னேன், 220 வேணும். பேட்டிங் பாரடைஸ். முதல் 6 ஓவர்ல ஸ்ட்ரைக் பண்ணலன்னா அதுக்கப்புறம் நங்கூரம் தான் அப்படின்னு பேத்தட்டிக்கா போலிங் போட்டாங்க. இப்போ எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் வருது. 3 மேட்ச் அவங்களுக்கு இருக்கு, 2 ஜெயிக்கணும். அதுல 1 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட இதே தரம்சாலால புவிக்குட்டி நோண்டிரும். ஒருவேளை உங்களுக்கு டஃபியும் ஜோஷ் ஹேசல்வுட்டையும் ஆனா, இப்ப இவங்க பேட்டிங்கை வச்சு ரொம்ப போரா பேட்டிங் ஆனாங்க. அதை பத்தி நான் டீட்டெயில்டா சொல்றேன். விக்கி, ஓவர் டு யூ. இல்ல அடுத்த 2 கேம் இந்த மாதிரி எல்லாம் போனீங்க. ஆகிப் நபிதார் இனிஷியலா அடிச்சாரு பிரியாச்சாரியா. என்ன சீமாச்சு பாத்தீங்களா இல்லையா? செகண்ட் ஓவர்ல தேர்ட் ஓவர்ல பிச்சாய் இப்படி போச்சு. முகேஷ் குமார் பிரில்லியண்டா போட்டாரு, ஆகிப் நபி பிரில்லியண்டா போட்டாரு. அவங்களுக்கு இருக்கிற கத பேட்டிங்க்கு இவங்க பிரில்லியண்டா போலிங் போட்டாங்க. அதாவது உங்களுக்கு தலைவலிக்குதுன்னா தலைவலி மாத்திரை தான் வாங்கி போடணும். அதுக்கு நீங்க வயிற்றுவலி மாத்திரை வாங்கி போட்டீங்கன்னா தலைவலி தீராது. அந்த மாதிரிதான் பஞ்சாப் கிங்ஸ் எதை ஸ்டார்ட் பண்ணுமோ அதை தான் ஸ்டார்ட் பண்ணணும். 5 மீடியம் பேசர் ஸ்டாய்னிஸோட சேர்த்து சொல்றேன், 5 பேர் ஆடுறாங்க. நீ ஒரு ஓவர் கூடிய செயல் பேட்ஸ்மேனா ஆடுறாரா இந்த டீம்ல? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு ஓவர் 25 ரன் கொடுப்பாரா? சரி பரவாயில்ல, கொடுத்துட்டு போட்டோம். ஒரு ஓவர் அதே தானே பண்றாங்க. ஸ்டாய்னிஸ் அதே தானே பண்றாரு, எஸ்டாக்கூர் அதே தானே பண்ணாரு, பெண்டோஸ்டஸ் அதே தானே பண்ணாரு. ஸ்லாட்ல போட்டு மில்லருக்கு நறுக்கு இன்னைக்கும் ஒரு கேட்ச் விட்டாரு ஹர்ஷ்தீப். இவரோட கேட்ச மில்லரோட கேட்ச விட்டாரு. இதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க ஸ்டப்ஸோட கேட்ச் விட்டாரு. சரி, இதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா
இப்போ டிசியுமே இந்த மாதிரி தான் தப்பு பண்றாங்க. அது அவங்க ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல இருந்து இப்போ வரைக்குமே அதை தப்பு பண்ணினே வந்தாங்க. இந்த கேம்ல ஓரளவுக்கு சுதாரிச்சாங்க. நிதிஷ் ராணா கூட டிராப் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப கொஸ்டினபிள் தான். அவர் நல்லா ஆடி இருக்காரு கடைசி 3-4 கேம்ஸா. அவரை டிராப் பண்றாங்க, ஒன்றும் புரியல. இந்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸ்ல வந்து போலிங்னா என்னன்னே தெரியாத மாதிரி போலிங் போடுறாங்க. அதாவது இது வந்து எப்படி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் போலர்ஸ் எல்லாருமே அவங்க அவங்க கண்ட்ரிக்கு வந்து நம்பர் 1 நம்பர் 2 போலர்ஸ் எல்லாருமே ஸ்டார்க் ஃபார் தர் மேட்டர் இன்னைக்கு வந்து எனக்கு பெருசா இம்ப்ரெசிவா தெரியல ஆப்வியஸ்லி பார்க்கும்போது. பட் சரியா போட்டாரு கடைசியில, நறுக்குன்னு இறக்குனாரு கொண்டு வந்து. அந்த கிளாஸ காட்டினாரு. ஸ்டார்ட்ல வந்து பெருசா டம்மு டிம்னு அடிச்சாரு. ஸ்டார்ட்ல பெருசா ஒண்ணும் இல்லைனாலும் சரியா பினிஷ் பண்ணாரு இன்னிங்ஸ. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம். பிபிகேஎஸ் வந்து இப்படி இருந்த கிராஃப் அப்படியே இறங்கிட்டே வருது, அப்படியே இறங்கிடும். எனக்கு தெரிஞ்சு பிபிகேஎஸ் குவாலிஃபை ஆகுது இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆர்சிபி வந்து ஒரு மிருக ஃபார்ம்ல இருக்காங்க போலிங்ல. பேட்டிங்க கூட விட்டுருங்க, போலிங்ல மிருக ஃபார்ம்ல இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி டஃபியும் ஆட்டாங்கன்னா 3 பேர் வச்சு இடிப்பாங்க இங்க வந்து. அண்ட் ப்ராபப்ளி இவங்க ஃபர்ஸ்ட் போலிங்லாம் போட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். 230 ரன்னுக்கு குறைஞ்சு மினிமம் 230 ரன் அடிப்பாங்க ஆர்சிபி. இது வந்து மேட்ச பார்க்கும்போது அவ்வளவு வெறுப்பா இருந்தது. என்னன்னா, யோ டேவிட் மில்லரை எப்படியா டிராப் பண்றீங்க நீங்க எல்லாம்? உங்களுக்கு எப்படியா மனசாட்சி வருது? டேவிட் மில்லரை நம்ம வந்து ஆக்ஷன்ஸ்ல அடிச்சுக்கிட்டோம். ஏன்னா 4 கோடி ரூபாய்க்கு டேவிட் மில்லரை விடுறீங்க. யாராவது பிட்டு போடுங்கயா, அவர் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ரைஸ் பண்ணுங்கயா. யார் நல்ல ஏதாவது ஒரு டீம் எடுத்துட்டு போங்க பெரிய பிரைஸுக்கு. 4 கோடி ரூபாய்க்கு ஈஸியா டிசிக்கு விட்டு கொடுக்குறீங்களே அப்படின்னு நம்ம வந்து இங்க முட்டு கொடுத்தா இவங்க வந்து என்ன ஒண்ணும் புரியல. ஏதோ சிரிக்கிறீங்க, சொல்லுங்க பீடா. அதாவது இதுல என்ன விஷயம்னா, இந்த 3 யங் இந்தியன் போலர்ஸ் மாதவ் திவாரி விட்டுட்டீங்க. ஆமா மாதவ் என்ன கேம் அவருக்கு பியூட்டிஃபுல்லா போட்டாரு. சாரி, கேன் பேட் ஆல்சோ. இதுல உங்களுக்கு என்னன்னா, இப்ப இந்த பிரேக்கப்புக்கு போறேன் பாருங்க. தரம்சாலால என்ன சொன்னேன், எக்ஸாஜரேட்டட் சீம் மூவ்மெண்ட் பவர் பிளேல இருக்கும். இந்த பவர் பிளேல நீங்க கேபிட்டலைஸ் பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்பின்னர்ஸும் பெருசா விக்கெட் எடுக்க மாட்டாங்க இங்க. அதுக்கப்புறம் ரணகளம் தான் ஒரு ஸ்டாட் போட்டாங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல. ஃப்ரம் 2025 ஐபிஎல்ல 1.2 டிகிரி ஸ்விங் has happened in Dharamshala, which is the most by any venue in IPL. அப்படிங்கும் போது 72 for no loss PBKS. ஓகே, அதுக்கப்புறம் 10 ஓவர் முடியும் போது 107 for 2. அந்த 11 to 15ல 42 ரன்னுக்கு விக்கெட் கொடுக்காம ஒரு மாஸ்டர் கிளாஸ் காமிச்சாங்க. ஷேயஸ் ஐயரும் கூப்பர் கால்டியும் ரொம்ப அழகா வந்து பேட்டர் சீசன் பண்ணாங்க. அது என்னன்னா ஒரு அரகன்ஸ் தெரிஞ்சது. இவன் தானே சப் இன்ஸ்பெக்டரு, ஓட்டை பிரிச்சு இறங்கி போட்டுடலாம், இவன் தோக்கறவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கவலையே படாம அப்படியே ஜாலியா ஒண்ணு ஆடிந்தாங்க. கூப்பர் காலனியும் கூப்பர் காலனிலாம் 80 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. ஷேயர் அதே மாதிரி தான் ஆடினாங்க. அதுக்கப்புறம் கடைசியில ஒரு 61 for 3 வந்தது. 15 யோசிச்சு பாருங்க. இவங்க வந்து 15 ஓவர்ல 149 for 2, அவங்க வந்து 15 ஓவர்ல 143 for 5. 6 ரன் தான் கம்மி, பட் 3 விக்கெட் கூட விட்டாங்க. இங்க வின் ஃபேக்டர்ஸ் என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் பேட்டிங் 6 ஓவர்ல ஆடுறது கஷ்டமா இருக்கும், விக்கெட் கொடுக்க கூடாதுன்னு. 72 for no loss பிவிகேஎஸ், 47 for 3 பஞ்சாப் கிங்ஸ். ஓகே, அத வந்து பிவிகேஎஸ் தான் ஜெயிச்சாங்க கன்வின்சிங்கா. 47 for 3ல இருந்து பஞ்சாப் கிங்ஸ் 211 அடிக்கிறாங்கன்னா கண்டிஷன்ஸ் முதல்ல புரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியணும். அடுத்த வின் ஃபேக்டர் போலிங். கடைசி 6 ஓவர்ஸ், கடைசி 6 ஓவர்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸ் 70 for 3 கொடுத்தாங்க, 11.8 அண்ட் ஓவர். இவங்க வந்துட்டு 5 விக்கெட்டை விட்டுட்டு கடைசி 5 ஓவர்ல 78 ரன்ஸ். இவங்க வந்து 78 ரன்ஸ் 15.8 அண்ட் ஓவர். அந்த வின் ஃபேக்டரை டெல்லி கேபிட்டல் ஸ்டிக் பண்ணாங்க. பேத்தட்டிக் போலிங், பாடு கேவலமா போலிங் போட்டாங்க. அதுவும் நீங்க இவங்கள மாதிரி ஒரு 70 for no loss வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களும் டிசி 70 for no loss. என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்றேனே, 220 இங்க வின்னிங் ஸ்கோரு. இப்போ நான் என்ன போட்டேன், 6 run ஷார்ட் ஆஃப் த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர்னு. ஆனால் அந்த 15 ஓவர்ஸுக்கு அப்புறம் டிசி வாஸ் பிஹைண்ட் பை 7 runs. அதனால வந்துட்டு டிசி வந்து இவங்க வந்து ஒரு 5 ரன்லேருந்து 13 ரன் மார்ஜின்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைச்சேன்.
அந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு மார்க்கஸ் ஸ்டானிஸ் கொடுத்தாங்க பாருங்க ரெண்டு. சரி அந்த மேட்ச் அப்ப விடுறா, ரெண்டு ரைட் ஹேண்டர் இருக்காங்க. ஏன்னா ஒரு மாதவ் திவாரிக்கும் ஒரு அசுதோஷ் சர்மாவுக்கும் யஜுவேந்தர் சேலால போலிங் போட முடியாதா? நிறைய பேர் ட்விட்டர்ல என்ன சொல்றான், டியூன்றான். சரி, ஒத்துக்கிறேன் டியூ. உங்க ஃபாஸ்ட் bowlers என்ன பண்ணாங்க? இதோ படிக்கிற ரசா, 4 ஓவர்ல 55 யாஷ் தாக்கூர், 4 ஓவர்ல 45 மார்க்கோ யான்சன், 4 ஓவர்ல 51 பென் டார்ஷ்வர்ஸ், ரெண்டு ஆஷஸ் 3 ஓவர்ல 44 மார்க்கஸ் ஸ்டாயினிஸ். இதை விட உனக்கு நீங்க சொல்ல கேட்ட கேள்வி மாதிரி ஒரு ஓவர்ல 30 ரன் கொடுத்துருவாரு யஜுவேந்தர் சஹல். 200+ ஐபிஎல் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டே, மூளை இல்ல அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோடய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய நான் பார்த்துட்டேன். எஸ், தேர் வாஸ் டியூ. அக்ஷர் பட்டேல் போலிங் போடாத காரணம் டியூ கிடையாது, பயம். ஓகே, அவர் லெஃப்ட் ஹேண்டர் இருந்தாங்க கடைசி வரைக்கும்ன்றதுனால, ஒரு பக்கம் லெஃப்ட் ஹேண்டர் ஆடினே இருக்காங்கன்றதுனால அந்த பயத்துல அவர் போலிங் போடல. கூப்பர் கான்லி ஒரு பக்கம் இருந்தாரு, பிரியான்ஷ் ஆரியா ஒரு பக்கம் இருந்தாரு. டியூவும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இந்த பிளடி மேட்ச் அப்ஸ் அது இருக்கிற வரைக்கும் எவனும் திருந்தினதா சரித்திரமே கிடையாது. அதான் சொல்லணும் உங்களுக்கு. இவங்க திருப்பி பழையபடி அந்த பஞ்சாப் கிங்ஸ் வைபை கொண்டு வராங்க. தோக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தோத்துனே இருப்பாங்க சளைக்காம. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதை விட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்றேன், டெஃபினட்டா 230 அடிச்சிருக்கணும் விக்கி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தே ஒன்லி ஸ்பாயில்ட் இட் பை தெம்செல்வ்ஸ். இப்ப பாருங்க, உங்களுக்கு அடுத்த மேட்ச் தரம்சாலால மும்பை இந்தியன்ஸ். ஓகே, இதுக்கு மேல நீ மும்பை இந்தியன்ஸ் கடைசியில இருக்கான், அந்த பிசினஸே சொல்லாத. அதுக்கப்புறம் திருப்பி தரம்சாலால ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, அதுக்கப்புறம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். நீங்க ஆப்போசிஷனை பாத்தீங்கன்னா எப்படி யோசிப்பீங்க? இல்ல லக்னோவையும் மும்பையும் அடிச்சிடலாம், இந்த போலிங்கை வச்சுன்னு நீங்க எவனையுமே அடிக்க முடியாது. போலிங் பிளான்ஸ் ஆர் அப்சல்யூட்லி பேத்தட்டிக். அஸ்மத்துல்லா பொமர் ஜாயை நீங்க உள்ள கொண்டு வரணும். திருப்பி சொல்ற, மார்க்கோ ஆன்சன் ரொம்ப போரா போடுறாரு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. டார்ச்சஸ் கொண்டு வரணும், நான் தான் சொன்னேன். ரொம்ப கேவலமா போட்டாரு அவரும். அஸ்மத்துல்லா ஒமர் ஜாயை நீங்க கொண்டு வந்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. இந்த போலிங்கை வச்சுன்னு 2060 கூட நீங்க டிஃபெண்ட் பண்ண முடியாது. எக்ஸிட் கேட் இஸ் கெட்டிங் க்ளோசர் அண்ட் க்ளோசர் பதம்பிக்கை. 100% பிடாக். நான் கேட்க வந்த கேள்வியே அதுதான். நீங்க ஒரு ப்ரீ க்ளோசர் மாதிரி சொல்லிட்டீங்க, ஒரு ப்ரீ க்ளோசர் கொடுத்துட்டீங்க. அதுக்கே 10 போலர் போடுறாங்க இன்னைக்கு போலிங். 5 ஃபாஸ்ட் பவுலர் டிசில இருந்து, 5 ஃபாஸ்ட் பவுலர் பிபிகேஸ்ல இருந்து. ஒரு ஓவர் கூட ஸ்பின்னு கொடுக்க கூடல, ஒரு ஓவர் கூட போட முடியாது பீடாக். இதுல இது ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங்கா? ரெண்டு டீமுமே இது ஒரு திங்கிங் வைஸ். ஸ்பின்னு கொடுத்தா 50 ரன் அடிச்சிருவாங்க, ஒரு ஓவர் 35 ரன், 36 ரன்ஸ் எவ்ரி ஓவர் போகுமா ஸ்பின் போட்டா? என்ன கான்செப்ட்? ஏன் ஸ்பின்னு கொடுக்கறதுக்கு இவ்வளவு பயப்படுறாங்க? நீங்க சொன்ன மாதிரி எஸ், அக்ஷர் பட்டேல் பயந்து போலிங் போடலையா? ஓகே, யுஸ்வேந்திர சஹலுக்கு போலிங் கொடுத்துருக்கலாமே, 2 ரைட் இருந்தது 17வது ஓவர். போ ஏன் போலிங் கொடுக்கல? 2 ரைட்டே விடுங்க, டேவிட் மில்லரும் அக்ஷர் பட்டேலும் ஆடுறாங்க. அக்ஷர் பட்டேல் ரன்னே அடிக்கல இது வரைக்கும். 80 ஸ்ட்ரைக் ரேட்டு, 5 ஆவரேஜ்ல இருந்தாரு. ஓகே, டேவிட் மில்லரை டிராப் பண்ணிட்டு கொண்டு வராங்க. ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்ப கொஞ்சம் லேட்டா பண்ணியிருந்தா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து கொடுப்பேன். T20ல யஜுவேந்தர் சஹல் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் என்னன்னு. ஏன்னா இவ்வளவு தூரம் கிரிக்கெட் எவால்வ் ஆயிருக்கு. அவர் ஒரு யங் லெக் ஸ்பின்னர், ஒரு யாஷ்ராஜ் புஞ்சா அப்படின்னா கூட அப்ப கூட நான் கொடுக்க சொல்லுவேன், யோசிப்பேன், ஒரு பயந்துன்னு ரன் ஒரு 4 6 போயிடுமோன்னு. யஜுவேந்தர் சஹல்யா கூகுளி இவ்வளவு பெருசா அவருக்கு திரும்ப அந்த இது கூட உங்களுக்கு இல்லைன்னா, வாட் கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் யூ ஹவ் காட்? நீங்க இப்ப இவ்வளவுதான்றது தெரிஞ்சு போச்சு. எப்படி அது போன மேட்ச் தான் வேற 3 விக்கெட் என்னமோ எடுத்தாருன்னு நினைக்கிறேன் அவரு. யஜுவேந்தர் சஹல் பயங்கரமா போட்டாரு. இது ஒரு புவர் இது எதுவுமே கிடையாது. அதான் சொல்லுனேன், 2 ஃபேஸ்ல கேமை விட்டாங்க. 11 to 15 பேட்டிங் வெரி புவர் ஃப்ரம் ஷ்ரேயஸ் ஐயர் அண்ட் கூப்பர் கான்லி. அங்கதான் உங்களுக்கு மொமெண்டம் போச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 விக்கெட் பவர் பிளேல எடுத்துட்டு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் அவுட் ஆயிட்டாரு. ஒரு பக்கம் ஃபார்ம்ல இல்லாத அக்ஷர் பட்டேல் டிராப் பண்ணிட்டு வந்திருக்கிற டேவிட் மில்லரும் உள்ள இருக்கிறது ஒரே பேட்ஸ்மேன் அசோக் சர்மா. மாதவ் திவாரி கேன் பேட், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆகிப் தார் கேன் பேட், ஸ்டார்க் கேன் பேட், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்றேன். the kind of early inroads what they made, அங்கிருந்து அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா their bowling has got serious problems. சன்ரைசர்ஸ் சொல்ற அதே தான் சொல்றேன், their bowling plans to individual batsmen has been stupendously pathetic. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. there is a good chance. உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, 7 மேட்ச்ல அன்பீட்டன், 7 மேட்ச்ல அன்பீட்டன் அந்த டே they are going to go out. பாருங்க, இதுல இன்னொரு காமெடி கூட சொல்றேன். டிசி வழக்கம் போல ஆரம்பிச்சாங்க, 4 ஓவர்ல 30 ரன்னுக்கு 3 விக்கெட். ஏயா 205 சேஸ்ல 30 ரன்னுக்கு 3 விக்கெட் விட்டு
துண்டா அடிச்சு கொடுக்குறாரு மில்லர், துண்டா அடிக்கிறாரு வந்து. அக்சர் பட்டேல் நீங்க மாட்டிச்சு, சூப்பரா ஆடினார், 56 பிரில்லியன்ட் ஆடினார், அது பத்தி எந்த டவுட்டுமே கிடையாது. அப்சல்யூட்லி டிசர்வ் டுடே. பட் துண்டா அடிக்கிறாங்க. அசுதோஷ் சர்மா வந்து அந்த மாதிரி க்ளோசிங் ஸ்டேஜ்ல யார் எந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தேவைன்னா, ஒரு 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 15 பால்ல 30 ரன் தேவைன்னும் போது டப்பு டப்புன்னு 2 3 சிக்ஸ் அடிக்கணும். அந்த மாதிரி அடிக்கிறாரு, டப்பு டப்புன்னு அடிச்சாரு. அதே இவர் யஷ்டாக்கூர் போட்டதை வந்து கட்டு ஒரு சும்மா வச்சாரு, ஒரு 4 போச்சு மாதவ் திவாரி. அடுத்த பால் கட்டு ஒரு சீவின போய் சொருகுது சிக்ஸ். இதுவே கொஞ்சம் நல்லா பட்டுதுன்னா இந்த ஓவர்லயே முடிச்சிருப்பாரு அவரே. அவர் அவுட் ஆனதே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாரு, என்னப்பா அவுட் ஆயிட்டோம் அப்படின்னு. இதெல்லாம் நோ நோ கொஸ்டின்ஸ். இவங்களை வந்து டிராப் பண்றதுக்கு வந்து ஐ டோன்ட் நோ வாட் பில் தேர் ஸ்வாலோயிங் டு டிராப் தெம்னு. இட் மஸ்ட் பி a very hard pill to swallow, dropping அசுதோஷ் சர்மா அண்ட் டேவிட் மில்லர். இந்த மாதிரி காம்போலாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு வந்து நம்பர் 4ல இருந்தே வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய டீமுக்கு வந்து 6 7ல ஆரம்பிக்குது, உங்களுக்கு நம்பர் 4ல இருந்தே டிஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. விப்ராஜ் நிகம் சேர்ந்துக்கினாருன்னா இன்னும் அடி கலப்பலாம். இவர் மாதவ் திவாரி, இவரும் ப்ராமிசிங்கா தெரியுது, பிரில்லியன்டானாரு. யாரியா மாதவ் திவாரின்றவர் நான் பார்த்ததே இல்லை. பயங்கரமா வந்து போலிங் போட்டாரு, பயங்கரமா பேட்டிங் ஆடினாரு. பிரில்லியன்ட் பிடா. ஏதாவது ஆட் பண்றீங்கன்னா பண்ணுங்க, இல்லைன்னா வந்து நம்ம ஸ்டம்பிடாக் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். இஃப் யூ வாண்ட் டு ஆட் சம்திங் ப்ளீஸ். மாதவ் திவாரி போலிங்கை நான் பார்த்துருக்கேன். ஈ கேன் பேட்டுன்னு தெரியும். இவ்வளோ நல்லா பேட் பண்ணாரா? அவர் ஆக்கிப் நபிக்கு முன்னாடி இருந்தோடனே யோசிச்சுனா அது ஆக்கிப் நபிக்கு முன்னாடி இறக்குறாங்கன்னு. ஐ நோ தட் ஈ கேன் போல், இஸ் அ குட் bowler. இதே மாதிரி bowler தான் அந்த ஒன்கார்த்தர் மேலேவும் சன்ரைசர்ஸ்ல அப்படியே ஸ்டடியா விக்கெட் டு விக்கெட் போடுவாங்க. பட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ் தட் ஹீ கேன் பேட் திஸ் குட். ஏன்னா அவர் அவ்வளோ பேட்டிங் நான் பார்த்ததில்ல, போலிங் பார்த்துருக்கேன். வெரி வெரி வெல் டன். ப்ளீஸ் கோ டு த நெக்ஸ்ட் செக்மெண்ட். அதான் ஸ்டம்பிடாக் செக்மெண்ட்ல அஸ்வின் குமார் 1993 கேட்டிருக்காரு என்னன்னா, திஸ் இஸ் அபவுட் ஃபீல்டிங். ஹாய் பீடாக் அண்ட் விக்கி ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் அ கிரேட் ஷோ. From an analyst and a coach perspective, other than keeping hands close to the body and the usual basics, are there any specific techniques for catching a high ball? We regularly see international players across IPL teams dropping fairly straightforward chances. What technical or mental advice would you give to a cricketer who is naturally known for their catching? ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு கொஸ்டின் இந்த டீமுக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வென் யூஆர் டேக்கிங் ஹை கேச்சிங் வேர் இட் ஹஸ் பீன் டிராப்பிங் லைக் எனி திங், த அசஸ்மெண்ட் ஆஃப் விண்டு. இப்போ விண்டு வந்து எந்த பக்கம் அடிக்குது, இப்போ நீங்க லாங் ஆன்ல நிக்கிறீங்க அப்படின்னா விண்டு இந்த பக்கம் அடிக்குதுன்னா பால் ஸ்லைட்டா தெர் இஸ் அ குட் சான்ஸ் தட் இட் மைட் கோ ஹியர் அண்ட் தேர் இந்த சைடு வேஸ் டுவர்ட்ஸ் யூ when the wind is blowing this way. அந்த ஒரு இன்டெலிஜென்ஸை ஒரு கேப்டன் வந்துட்டு ஒரு எந்த பக்கம் விண்டு அடிக்கிறதுன்னு பார்த்து ஓவருக்கு முன்னாடி இந்த போலருக்கு சொல்லணும். வென் இட் இஸ் ஆப்போசிங் சைடு, இப்போ நீங்க லாங் ஆஃப்ல இருக்கீங்க, விண்டு வந்துட்டு இந்த பக்கம் அடிக்குது, உங்களுக்கு அகெயின்ஸ்டா அடிக்குது, பால் இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னா தெர் இஸ் அ குட் சான்ஸ் த பால் கேன் மூவ் அவே ஃப்ரம் யூ. சம்டைம்ஸ் த பால் கேன் மூவ் டுவர்ட்ஸ் யூ. அதுக்கு தகுந்த மாதிரி ஓவர் ரன் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ரெண்டாவது மிகப்பெரிய ரிஸ்க் என்னன்னா, கையை வந்துட்டு தலைக்கு மேல வச்சுக்கிறது, பர்டிகுலர்லி when the wind is blowing. That is the worst technique I can ever suggest. நீங்க இப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் மினிட்ல அட்ஜஸ்டே பண்ண முடியாது. யூ ஹேவ் டு ஆல்வேஸ் மேக் ஷூர் யூ ஹேவ் த ஹேண்ட்ஸ் in front of your chest, particularly when you are catching under the lights, where a few places you complain about the lights. Point number one, you cannot gauge the lights in a. ரெண்டாவது, wind is blowing now, you should always have the hands close up to your chest where it's easy for it to move. நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னா, அவங்க ஆஸ்திரேலியாலாம் அவன் பிடிக்கிறாங்கன்னா, இப்படி கமெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிறாருன்னா அவங்களாம் அங்க பிடிச்சி 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 பழக்கம் உங்களுக்கு. அதனால அவங்களுக்கு எல்லாருமே வந்து இந்த மாதிரி பிடிப்பாங்க. உனக்கு இந்தியாவில் இந்த மாதிரி விண்டு இந்த மாதிரி ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கும்போது ஆங்கிளை கட் பண்ண தெரியணும், ஓவர் ரன் பண்ணக்கூடாது. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டேக்கிங் ஹை கேச்சஸ். இன்னைக்கு ஹர்ஷதீப் சிங் என்ன பண்ணாரு, ஓடி வந்துட்டு கை செஸ்ட மோதுது, கை செஸ்ட மோது இந்த பொசிஷன்ல இருக்காரு, ஓவர் ரன் பண்ணி பத்து நீங்க பட்டு அப்படியே முன்னாடி விழுந்து காலில் அடிச்சு போச்சு. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு மேக் ஷூர் த டிஸ்டன்ஸ் யூ ஹேவ் பிட்வீன் த பால் அண்ட் யுவர் ஹேண்ட்செட். The last minute when you know when the ball is dropping is where you have to lunge your hands, not earlier. அங்கதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, the Prab Simran ஒரு கேட்ச் பிடிச்சாரு பாருங்க, that was a classical example how not to overrun. அப்படியே ஸ்ட்ரைட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இந்த இதுலயே விழுந்துட்டு பால் இங்க விழுறதுங்கும் போது கையில கிளவுஸ் இருக்குது, ஆல்வேஸ் an advantage. அழகா ரீச் பண்ணி அப்படி எடுத்துட்டாங்க.
ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஈவன் வென் யூ ஆர் கோயிங் ஃபார் த பால் வித் யுவர் வேர் ஹேண்ட்ஸ் யூ காட் அ சான்ஸ். ஆனா எப்ப நீங்க ஓவர் ரன் பண்றீங்களோ அப்பதான் ப்ராப்ளம் வரும். த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் யூ ஹேவ் டு கன்சிடர் இஸ் லைட்ஸ், ரெண்டாவது விச் எண்ட் த விண்ட் இஸ் ப்ளோயிங். இது ரெண்டையும் கான்குவேர் பண்ணீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யூ ஒன்ட் டிராப் கேச்சஸ். விக்கி ப்ளீஸ் இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஆன் ப்ளீஸ் ஆட் ஆன். ஆட் ஆன்ல கொஸ்டின் ஆட் பண்றேன், நீங்க தண்ணி குடிங்க, அந்த கேப்ல நான் கொஸ்டின் கேட்கறேன். என்னன்னா இப்போ தரம்சாலா ஒரு ஹை ஆல்டிடியூடு, ஏர் கொஞ்சம் தின்னரா இருக்கும், கரெக்டா? சோ அதுல வந்து இன்னும் பால் ஃபாஸ்டரா இறங்கும், கரெக்ட்? சோ அதுக்கு வந்து எனி ஸ்பெசிபிக் டெக்னிக் ஆர் விண்ட் வந்து ரொம்ப அலையறது வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்குமா ஹையர் ஆல்டிடியூட் போக போக? ஏன்னா டெம்பரேச்சரும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. பியூட்டிஃபுல் கொஸ்டின் கேட்டீங்க. புனே இஸ் ஆல்சோ ஹை ஆட்டிடியூடு. அந்த புனே ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸோட நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அதைத்தான் வந்து சொன்னோம். ஹை ஆட்டிடியூடு பால் குயிக்கா இறங்கும். ஸோ அதை தான் சொல்றேன், கண்டிஷன்ஸு தகுந்த மாதிரி அப்படிங்கும்போது யூ ஹவ் டு கெட் க்ளோசர் டு த பால். அதை தான் நான் சொல்றேன், கை வந்து ஹேண்ட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த செஸ்ட், பால் ஷுட் பி இன் த ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸ். அப்போதான் லாஸ்ட் மினிட்ல டிவியேட் ஆனால் டக்குன்னு கையை வச்சு நீங்க எடுத்துடலாம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி சேஃப் பேர் ஆஃப் ஹேண்ட்ஸ்பாங்க. இட்ஸ் நாட் சேஃப் பேர் ஆஃப் ஹேண்ட்ஸ், இட்ஸ் அபவுட் கெட்டிங் க்ளோசர் டு த பால் வேர் யூ டோன்ட் நீட் டு மூவ் யுவர் அப்பர் பாடி மோர். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எப்போ நீங்க அப்பர் பாடியை மூவ் பண்றீங்களோ அப்பதான் பாலோட கண்ட்ரோல் இருக்காது. யூ ஷுட் ரீச் இன் அ ஸ்டேஜ் க்ளோசர் டு த பால் வேர் யூ நீட் டு ஒன்லி மூவ் த ஹேண்ட்ஸ் ஆன். ஹேண்ட்ஸை சைடுவேஸோ முன்னாடியோ நீங்க மூவ் பண்ணீங்கன்னா கேட்ச் மாற்றத்துக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப அப்பர் பாடி போகும்போது தான் பாடி பேலன்ஸ் போய் உங்களுக்கு பொசிஷன் லூஸ் பண்ணி கையில படக்கூடாத இடத்துல பால் பட்டு கீழே விழும். பியூட்டிஃபுல் பாயிண்ட் இது. அப்ப ஹை ஆல்டிடியூட் ஹையஸ்ட்னா உங்களுக்கு தர்மசாலா தான், பிகாஸ் பீங் ஹில் ஸ்டேஷனு. தி செகண்ட் ஹையஸ்ட் ஆல்டிடியூட் இருக்குன்னா புனே கிரவுண்டு. அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பிரில்லியன்ட் கொஸ்டின் ஆஸ்ட் விக்கி, கீப் இட் அப். பிரில்லியண்டா ஆன்சர் பண்ணீங்க பேடாக். அதுதான் அது அது ரொம்ப டிஃபிகல்ட்டான பொசிஷன். ஆக்சுவலா நிறைய ஃபீல்டிங் பண்ணினாதான் அது பண்ண முடியும். ஸோ டீம்ஸ் வில் ஆல்வேஸ் லைக் டு டூ அ மோர், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செஷனோ இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூ ஹவர்ஸோ பண்றதுக்கு ஆசைப்படுவாங்க. ஆப்வியஸ்லி இந்த ஐபிஎல் நிறைய டிராப் கேச்சஸ் பார்த்தோம். அஃப்கோர்ஸ் டீம்ஸ் வில் பி லுக்கிங் அட் இட் கோயிங் இன் டு பிளே ஆஃப்ஸ். ஏன்னா பிளே ஆஃப்ஸ்ல வந்து அட்லீஸ்ட் லீக் ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு திருப்பி அடுத்த நாள் தூங்கி எழுந்து வர்றதுக்கு. பிளே ஆஃப்ஸ் அப்படி கிடையாது, அவுட் ஆனீங்கன்னா அவுட் ஆயிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ எலிமினேட்டர் மாதிரி ஆயிடும் கடைசியில. பிரில்லியண்டா சம பண்ணீங்க. இந்த கேமுக்கு ஒரு க்ளோசிங் தாட்ஸ், மேத்தமெட்டிக்கலி, பிசிக்கலி, மென்டலி, சைக்கலாஜிக்கலி எந்த சான்ஸும் கிடையாதுல்ல டிசிக்கு? டிசி அன்பார்ச்சுனேட்லி 14 பாயிண்ட் தான் வருவாங்கல்ல. 14 பாயிண்டோட இல்ல. த ப்ராப்ளம் இஸ் இப்ப அவங்களோட நெட் ரன் ரேட்டை சொல்றேன் பாருங்க. அவங்களோட நெட் ரன் ரேட் -0.993. எங்கேயாவது கண்ணா பின்னான்னு குளறுபடி ஆகி 14 பாயிண்ட்ல போகணும்னா கூட இவங்க இன்னும் 2 மேட்ச் வந்துட்டு என்ன அடி அடிச்சாலும் பிளஸுக்கு இவங்க வரவே முடியாதுன்றதுனால டிசி இஸ் அவுட். 2 மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்கன்னா the way ராஜஸ்தான் ராயல்ஸ் இஸ் ஆல்சோ பிளேயிங், there is good chance of them finishing in the mid table, இந்த 6th அந்த மாதிரி will have lot of respect. அதுதானே ஒழிய இப்ப ஈன்னு ஒண்ணு போட முடியாது. ஏன்னா உங்களுக்கு 3 டீம் தான் 14-14-14 இருக்காங்க. இப்ப இவங்களும் 14 போக சான்ஸ் இருக்குன்றதுனால எலிமினேட்டட்னு போட முடியாது, அவ்வளவுதானே ஒழிய. இப்ப இவங்களுக்கு கேட்டு வைட் ஓப்பன். அந்த கமலஹாசன் படத்துல சொல்லுவார் பாருங்க, மூடுறா கேட்ட அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கேட்டை மூட்டாங்க இவனுக்கு. இன்னொரு கேட்டை மூடுறதும் மூடாததும் இவங்களுக்கு தான் இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு அவங்க ஆடினதுல பேட்டிங் பர்டிகுலர் ஆடினதுல கிளியர் அரகன்ஸ் தெரிஞ்சது. இவனா இறங்கி ஓட்ட பறிச்சு போட்டுடலான்ற திமிரில் அவங்க ஆடினது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படியே ஒரு 7 ரன் 8 ரன் 8 ரன் போட்டே இருக்காங்க. அது 11 to 15ல தே அலௌட் them to settle down. 2 ஓவர்ல 40யா என்ன படம் தெரியாம ஸ்தம்பிச்சு நிக்கிறாங்க. 2 ஓவர்ல 40. இந்த பிரியான் ஷாரி ஆடின ஷாட்ஸ் எல்லாம் அவ்வளோ பேட் பாலும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்க்கு மேல போடுறாரு, ஸ்கொயர் டிரைவ் 6. ஸ்டார்க்கெல்லாம் நான் குறைய சொல்ல மாட்டேன், ஒரு எக்ஸ்ட்ரானரி பேட்டிங். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து பயங்கரமா பால் சாப்பிட்டாங்க. கூப்பர் காலனியும் ஷேயஸ் ஐயரும். என்னை பொறுத்த வரைக்கும் 220 பாரு, பட் 10 ரன் கம்மி. தே மேட் இட் அப் பை ஜஸ்ட் பிட்லிங் அவுட் 3 wickets in power play. வெரி வெரி புவர் bowling. இன்னும் 11 மேட்ச் வந்திருக்கு. இவங்க bowling has not bowled well in a single game to make an impact. That is the only reason I was talking about it. But I certainly felt எதனால இவங்களுக்கு எட்ஜ் கொடுத்தோம்னா பேட்டிங் டெப்த் இருக்கு, இந்த கடைசி 6 ஓவர்ல அடிப்பாங்கன்னு. அந்த எட்ஜ் அவன் வின் பண்ணிட்டான் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்றதுனால டிசி ரியலி டிசர்வ் டு வின்.
ஃபைனலி தி பிளேட் த ரைட் காம்பினேஷனு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி பார்ப்போம் அடுத்த இதுல உங்களுக்கு தரம்சாலாவோட இப்ப வந்து உங்களுக்கு குருணால் பாண்டியா உள்ள இருந்தாலே யஜுவேந்தர் சால் bowling போட மாட்டாரு. இப்ப அடுத்த மேட்ச் உங்களுக்கு ரயான் ரிக்கில்டன் ஓப்பனிங், திலக் வர்மா நம்பர் 3னா யஜுவேந்தர் சால் பேட்ஸ்மேனா தான் ஆடுவாரு. ஓகே, ஆடினா அவரை பேட்ஸ்மேனா ஆடணும். ஓகே, அந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ பேட்ஸ்மேனா தான் ஆட போறாரு, அதுவும் ஒரு திறமை தானே. நான் வந்து பேட்டிங் நிறையவே தெரியவே தெரியாது. என்ன டீம்ல பேட்ஸ்மேனா ஒரு டீம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஐ டு பி கான்ஃபிடன்ஸ். ப்ரவுட் அட் தி ஏஜ் ஆஃப் 35. ஸோ ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் யஜுவேந்தர் சால். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த அடுத்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸோட யூ நெவர் நோ எனிதிங். இஃப் தே லூஸ் டு மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி இஸ் கோயிங் டு பீட் தம், தே ஆர் கோயிங் டு பி அவுட் ஆஃப் தி காம்படிஷன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வெரி வெரி வெல் பிளேடு டெல்லி கேபிட்டல்ஸ். எப்பயாவது அவங்க புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ வுட் ஸ்டில் வாண்ட் தெம் டு மேக் ஒன் சேஞ்ச், தட் இஸ் நிதிஷ் ராணா இன் பிளேஸ் ஆஃப் சாஹில் பாரிக். சாஹில் பாரிக் நான் குறை சொல்லல, ஒரு கிளிம்ஸ காமிச்சார், கவச் மேல ஒரு 6 அடிச்சார். பட் த எண்ட் ஆஃப் த டே when நிதிஷ் ராணா இஸ் பேட்டிங் வெல், இஸ் a definite கேம் சேஞ்சர் அண்ட் மேட்ச் வின்னருங்கும் போது இல்லையா, இது ரொம்ப ஹார்ஷா இருக்கும். ஏன்னா அடிக்கலன்றதால சொல்லாம இருக்கும். அபிஷேக் போரல் பதிலாக சைல் பறக்க ஆடிட்டு நிதிஷ் ராணா ஆடியே ஆகணும். நீ யாரையாவது ஒருத்தர் இது பண்ணுங்க, நிதிஷ் ராணா ஹேஸ் டு பிளே. இஸ் எ கேம் சேஞ்சர் என்னை பொறுத்த வரைக்கும். பிரில்லியன்ட் ஃப்ரம் டேவிட் மில்லர். உங்களுக்கு வந்துட்டு சூப்பர்வா ஆடி எடுத்துன்னு வந்தாங்க. அக்ஷர் பட்டேல் பிரில்லியண்டா பண்ணாரு. பாப்போம் என்ன நடக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டிசி, ஐம் ஸ்டில் பிலீவிங் அண்ட் பிளேயிங் ஃபார் த ப்ரைட் ஆஃப் த ஃப்ரான்ச்சைசி. வெல் டன். It'll be interesting to see what answers PBKS has got to turn it around in future. It all of a sudden looks a little bit a distant dream for them. Still, they only got to win 2 games, which is very much in their control, but not if they're going to find a solution with their faltering bowling unit. பாப்பா என்ன நடக்குது. நான் ஒரு நேரோ எட்ஜ் வந்து பிபிகேஸ் கொடுத்துட்டேன், விக்கியும் ஒரு நேரோ எட்ஜ் பிபிகேஸ் கொடுத்தாங்க. வழக்கம் போல கரிய பூசினாங்க பிபிகேஸ். பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டெல்லி. Next match is going to be the review between which team is going to get the first cue. It's going to be hot voltage contact. Sunrisers Hyderabad and Gujarat Titans. Come back and do a detailed review on that with your 97% accurate blast fitness. Until then, thanks a lot and bye-bye.